சாப்பிட்ட பிறகு ப்ளோட்டிங்கா இருக்கா, ஸ்டொமக் பெயின் வருதா, இது ஐபிஎஸ்க்கான சிம்டம்ஸா இருக்கலாம். ஐபிஎஸ்னா பெரும்பாலான பீப்புள்ஸுக்கு அவேர்னஸே இல்லை. சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டூல் பாஸ் பண்ணா, டாய்லெட் போனா எங்க நம்ம ஸ்டொமக் தான் சென்சிட்டிவா இருக்குன்னு நினைக்கிறாங்களே தவிர அதுதான் ஐபிஎஸ்ன்னு தெரிய மாட்டேங்குது. ஹாய், நான் டயட்டிஷியன் சிவபிரசாத், ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் வைட்டாலிட்டி. ஐபிஎஸ்னா என்ன? ஐபிஎஸ்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம். இது 3 டைப்ஸ் இருக்கு. ஐபிஎஸ்சி கான்ஸ்டிபேஷன், மலங்கட்டுதல். ஐபிஎஸ்டி டயேரியா. ஐபிஎஸ் எம்னா கான்ஸ்டிபேஷனும் ஆகும், டயேரியாவும் போகும். ஐபிஎஸ் எதனால வருதுன்னு பார்த்தோம்னா மெயின் திங் கட் பிரெயின் இன்ட்ராக்ஷன். செகண்ட் திங் டிஸ்பயாசிஸ். டிஸ்பயாசிஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம கட்ல இருக்க நல்ல பாக்டீரியா எல்லாம் போய் கெட்ட பாக்டீரியா அதிகமா இருக்கும். இதுக்கு பேரு டிஸ்பயாசிஸ். மெயினா ஐபிஎஸ் எதனால வருதுன்னா கட் பிரெயின் இன்ட்ராக்ஷன், முக்கியமா செரோட்டோனின் செக்ரேஷனுக்காக தான். செரோட்டோனின்னா ஒன்றும் இல்லை, செரோட்டோனின்னா ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் நம்ம எப்படி டாய்லெட், அதாவது எப்படி மோஷன் போகணுன்றத டிட்டர்மைன் பண்ணும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், மலம் கட்டி போச்சுன்னா செரோட்டோனின் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு டயரியாவா போச்சுன்னா செரோட்டோனின் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஐபிஎஸ்க்காக டாக்டர்ஸ்ட போனீங்கன்னா ஆன்டிபாஸ்மோடிக்ஸ், லாக்ஸாக்டிவ், அப்புறம் ஆன்டி டிப்ரெசன்ட் மெடிகேஷன் தான் தருவாங்க. ஆனா ஐபிஎஸ்ஸை ஈஸியா டயட்ல கியூர் பண்ணலாம். உங்களுக்கு ஐபிஎஸ் டயரியாவா இருந்துச்சுன்னா நான் சொல்ற இந்த 4 நியூட்ரியன்ட்டை உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 soluble ஃபுட்ஸ். இது ஓட்ஸ், கேரட், பம்கின், பனானால இருக்கு. நம்பர் 2 கால்சியம் ரிச் ஃபுட். இது மில்க், கர்ட், பட்டர் மில்க், ராகி, சாய்பீன்ல இருக்கு. நம்பர் 3 ப்ரோபயோட்டிக். இது கர்ட், பட்டர் மில்க், ஃபெர்மெண்டட் ரைஸ், ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் எல்லாத்துலயும் இருக்கு. நம்பர் 4 காமிங் பாலிஃபினால்ஸ். எக்ஸாம்பிள் ஃபிஷ், டர்மரிக், ஃபிளாக்ஸீட், பெப்பர், கிரீன் டீ. இந்த 4 நியூட்ரியன்ட்டையும் உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் டயரியாவா இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷனா இருந்துச்சுன்னா இந்த 6 நியூட்ரியன்ட்டை உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 டிரிப்டோஃபின் ரிச் ஃபுட்ஸ். மில்க், கர்ட், பம்கின் சீட்ஸ், சாய்பீன்ஸ். நம்பர் 2 வைட்டமின் B6, B12, B9 ஃபுட்ஸ். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, ஸ்பினாச், பன்னீர், சிக்கன், ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ். நம்பர் 3 மெக்னீசியம் ரிச் ஃபுட்ஸ். இது நட்ஸ்லயும் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லயும் இருக்கு. நம்பர் 4 சொலியபிள் அண்ட் இன்சொலியபிள் ஃபைபர் எடுத்துக்கணும். ஓட்ஸ், கோவா, பைனாப்பிள், ஆப்பிள், பீன்ஸ், கிரெயின்ஸ், சீரியல்ஸ்ல எல்லாத்துலயும் இருக்கு. நம்பர் 5 ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட். நம்பர் 6 ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட். இது ஃபிளாக்ஸ் சீட், சியா சீட், வால்நட்ஸ், அப்புறம் ஃபிஷ்ல அதிகமா இருக்கு. நீங்க இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் உங்க டயட்ல ஆட் பண்ணீங்கன்னா நீங்க ஐபிஎஸ்ல இருந்து ஃபுல்லா ரிலீவ் ஆயிடலாம். இதோட சேர்த்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணா நீங்க ஐபிஎஸ்ல இருந்து 100% ரிலீவ் ஆயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல வேற கண்டிஷன்ஸ்க்கான டயட் பார்ப்போம். பாய்.